அந்த பேருந்துகள் எல்லாம் வந்து அரசு பேருந்து அப்படின்னு இருக்கு. அத வந்து எல்லா மாநிலங்கள்லயும் அந்த மாநிலத்துடைய பெயர மாநிலத்தோட குறிப்பிட்டு பெயரோட அரசு அந்த பேருந்துகள். பேருந்துகள் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து ஆள்றது திராவிடர்கள்ல. ம். திராவிடத்தின் பேர்ல இருக்க தெலுங்கர்கள்ல. அப்போ இவர்களுக்கு இந்த தமிழ்நாடு அப்படின்னு வைக்கிறது வந்து அவ்வளோ உறுத்தலா இருக்கு. இல்ல இந்த அதெல்லாம் இப்ப இதுக்கு முன்னாடி அப்படித்தானே இருந்தது. இல்ல இதுக்கு முன்னாடி இல்ல. சரி இதுக்கு முன்னாடி இல்ல. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடுன்னு தானே இருந்தது. தமிழ்நாடு அரசு பெருசா இருக்காம். அதான் தமிழ்நாடுங்கிற பேர் அது உறுத்தலா இருக்குங்க. பெருசா இருக்கிறது இல்ல. உறுத்தலா இருக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது. அப்ப இவர்களை யோசிச்சு பாருங்க. சங்கரலிங்க நாடார் மட்டும் உயிர் தியாகம் செய்யல தமிழ்நாடு அப்படின்னா இவர்கள் திராவிட நாடுன்னு வச்சிருப்பாங்க. இப்போ தமிழ்நாடுன்னு அரசு பேருந்து கழகம் போக்குவரத்து கழகம் வைக்கிறது தான் இவர்களுக்கு சங்கடமா இருக்கு. அதே திராவிட அரசு போக்குவரத்து கழகம்னு வச்சா கரெக்டாக இருந்திருக்கும். அப்போ பெருசாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ தமிழ்நாடு இருக்கிறது பிரச்சனை. இதை மானங்கட்ட தமிழ்நாட்டு தமிழர்கள் இன்க்ளூடிங் நான் நீங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான். நமக்கு யாருக்குமே சொரணை வரலை. தமிழ்நாடு நம்ம எல்லாம் வந்து இது சம்மந்தமாக செய்தி எழுதுறோம். நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு பாண்டிச்சேரியும் சமீபத்தில் பார்த்தோம். ஆமாம், நம்மெல்லாம் வந்து அதை ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் செய்தியாக போட்டு கண்டிச்சுட்டு போயிட்டோம். ஆனால் நம்மளையெல்லாம் நீங்களாம் மானங்கட்ட பயல்கடா தமிழ்நாட்டில் இருக்கவனுங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகாவை சேர்ந்த தமிழ் இளைஞர்கள், தமிழ் அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து அதை வர்ற பேருந்துகளில் அவர்கள் எழுதியிருக்காங்க. இவ்வளோத்துக்கும் அவர்கள் கன்னடர்களுடைய ஆதிக்கத்துக்கு நடுவில் வாழ்கிறவங்க. அங்கே தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை வந்தால் முதல்ல அங்கே தமிழர்களில் தான் போட்டு பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அதுக்கு நடுவுலையும் அவன் இன உணர்வோட மொழி உணர்வோடு அவன் வந்து சுத்தமாக இருக்கான். அவன் எழுதுகிறான் தமிழ்நாடுன்னு எழுதுகிறான் முன்னாடி இல்ல. மற்ற மாநில பேருந்தை பார்க்குறாங்க. அது அந்தந்த மாநிலத்தினுடைய பெயர் வந்து குறிப்பிட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாடு பார்க்கும்போது வெறும் அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு நெருடலாக சங்கடம் தானே. இப்போ அவர்கள் தமிழர்களாக தான் இருக்காங்க. அவங்க கர்நாடகாவை சேர்ந்த தமிழர்கள். அதெல்லாம் அந்த மாநிலத்தின் உரிமையை பார்க்க தான் அவங்க நிற்கணும். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வர்ற ஒரு பேருந்து இந்த லட்சத்தில் வருதுங்கிற இயலாமை ஆற்றாமையில் அதை வந்து செய்கிறாங்க. நான் எப்படி நம்மளாம் வெக்கப்படணும். நாம் வெக்கப்படுறதை விட இந்த அரசு வந்து வெக்கப்படணும். கண்டிக்கிறோம். திமுக ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம். தமிழ் நாட்டை இடிக்கிறதா? தமிழ்நாடு கட்டிக்கிறதா?